ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி இலக்கியல் மாலை வணக்கம். இன்றைக்கி நீங்கள் என்ன ரிப்பேரிங் பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மோட்ரு வந்து ஒரு கஸ்டமர் சொன்னாங்க தண்ணியே இழுக்க மாட்டேக்கு, எவ்வளோ செலவானாலும் சர்வீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நாங்களும் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பாருங்கள், இவ்வளோ குப்பை நிறைஞ்சிருக்கு. இந்த இடம் ஒரு மாற்றம் பார்த்தீங்களா, இதில் வந்து குப்பை நிறைஞ்சிருந்தது. நாங்கள் நினச்சா அவர்கிட்ட வந்து சர்வீஸ் பண்ணிட்டோன்னு 400-500 வாங்கலாம். ஆனால் அப்படி செய்ய மாட்டோம். கடவுள் ஒருத்தர் பார்த்தாரு. இது ஒரு சின்ன வேலை தான். இவ்வளோ குப்பை எடுத்தாச்சு. நாங்கள் ரொம்ப நேர்மையாக தொழில் பண்ணுறோம். நம்ம அடுத்தவங்கள ஒரு 10 ரூபாய் ஏமாற்றினாலும் கடவுள் நமக்கு 100 ரூபாய் தண்டனை தருவார். இதை நான் ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் இப்படி செய்கிறாங்க. ரிப்பேரிங் ஷாப் பண்ணுறவங்க அது அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. வாடகை செலவு, கடையை என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த கடையை நம்பி போடிக்கிட்டு இருக்காங்க. என்ன எங்களுக்கு இன்றைக்கி காலையிலேருந்து வியாபாரம் இல்லை. இதுதான் வியாபாரம். இருந்தாலும் நான் வந்து இப்படி வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் பொய் சொல்கிறவங்க, முள்ள மாதிரி பண்ணுறவங்களுக்கும் காலமாக இருக்குது. யூடியூப்பில் அதான் நடக்குது. நேர்மையாக இருக்கவங்களும் யாரும் மதிக்கிறது இல்லை, யாரும் பார்க்குறதும் இல்லை. பொய் சொல்லி வீடியோ போடுறவங்களெல்லாம் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் யாரும் இல்லை. சில ஒருத்தவங்க பார்க்காங்க, நல்ல கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்கள் தண்ணி மோட்டர் யூஸ் பண்ணால் அவங்க தண்ணி இழுக்கலை, தண்ணி வரலைன்னா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இதை மாதிரி எதனா வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லைன்னா கத்தி இருக்கும் பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லைனா ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா, அது இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் கலெக்ட் ஆயிரும். நிறைய பேர் விவசாயம் வீடியோலாம் பார்க்குறீங்க. உங்கள் தண்ணி மோட்டரில் தண்ணி இழுக்கலை, தண்ணி வரலைன்னா கண்டிப்பாக கிணத்துல இருக்க தண்ணி குப்பையோடு வரும். இது ஒன்றும் இல்லைங்க. ஒரு 10 நாளைக்கு முன்ன ஒரு தண்ணி மோட்ரு நாங்கள் ரிப்பேர் பண்ணுவோம். மீன் செத்து போய் இந்த தண்ணி வர இடத்துல அடைச்சி போய் இருந்தது, அழுவி நெளிஞ்சு போய் இருந்தது. அதுவுமே இதே பிரச்சனை தான். அனைவருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு லைன்லாம் சரியாக தான் செக் பண்ணுறாரு. இப்போ செக் பண்ணி லைன் எல்லாமே ஓகே. நாங்கள் எதுக்கு கஸ்டமர் கூட விசுவாசமாக இருக்கோன்னா, அவங்க விலை கூடின பொருளெல்லாம் எங்களை நம்பி கொண்டாந்து விட்டுட்டு போகிறாங்க. அதனால தான் நாங்கள் நேர்மையாக இருந்து வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நிறைய கஸ்டமர் என்கிட்ட நல்லவங்களும் இருக்காங்க, முள்ள மாதிரியும் இருக்காங்க. இந்த இதெல்லாம் ஒருத்தர் என்கிட்ட பணமே இல்லை, என் பிள்ளைக்கு மாத்திரை செலவாகிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா கொண்டாந்து தரேன் ஃபேன் வாங்கிட்டு போனார். இப்போ 3-4 நாளே அவரை காணோம். என்ன செய்ய, அவரையும் கடவுள் பார்த்துப்பார், என்னையும் கடவுள் பார்த்துப்பார் நினச்சி இந்த பதிவை இதோடு முடிக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஆயில் கிரீஸ்லாம் பண்ணி கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பாருங்கள், மோட்ரு இவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது. நாங்கள் கையில் எடுத்தோம்னா குப்பை நடந்ததுனால ஒரு மாதிரி சங்கு ஊழ விடுற மாதிரி சவுண்டு கட்டுது. இந்த குப்பையெல்லாம் எடுத்த பின்ன மோட்ரு நல்லா ஃப்ரீயாக வந்து சவுண்டே வித்தியாசமாகிட்டு